உன் லைஃப் காலி, நீ என்ன ஆக போறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த முத்துக்கு எதிராக பண்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா இதுலயும் அருணுக்கு ஒரு மிகப்பெரிய பல்பு கிடைக்குது, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்குது. அதாவது முத்து ஒரு இடத்துக்கு சவாரிக்கு போயிருப்பாங்க. இப்படி போன இடத்துல இந்த மாதிரி காரை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அந்த கேப்ல பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்பை இந்த மாதிரி முத்தோட கார் டிக்கில போயிட்டு ஏறிக்கிறான். அது தெரியாத முத்து அந்த காரை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ல வேற ஒரு விஷயமா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அருண் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது இப்படி இருக்கும்போது முத்துமே அந்த வழியா தான் வராங்க. இப்படி வரும்போது முத்தோட கார் செக் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த காருக்குள்ள அந்த பையன் இருக்கிறத பார்த்து அருண் பாத்தீங்கன்னா நல்லா மாட்டினா, நானே வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தேன், இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அவ்வளவுதான், அவன் சோழியை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்து அப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. முத்து எவ்வளவோ சொல்றாரு, இந்த பையன் எப்படி வந்தானே எனக்கு தெரியாது, அதுவும் எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லியுமே அருண் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன், ஒன்னா சின்ன பின்ன நாக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தரன்னு இழுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. அங்க வந்து அந்த மாதிரி முத்துக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் தான் இருக்கிறாங்க. அதாவது முத்து மீனாக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி அருண் இந்த விஷயத்துல சொல்றாங்க. முத்து இந்த மாதிரி எடுத்து சொல்றாங்க, சார் இந்த மாதிரி நான் பண்ணல, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூலுக்கு சவாரி போனேன், அங்க உள்ள பையன் தான் ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன், எதுக்கு நீங்க இந்த ஸ்கூல்ல விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லியுமே அது காரணம் அதெல்லாம் வேணாம் சார், இவனை உள்ள பிடிச்சி தள்ளுங்க அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் யோ அருண் சும்மாரியா, உன் பேச்சை கேட்டதான் என் மேல அடிக்கடி நடவடிக்கை எடுத்து எல்லாமே தப்பா போயிருக்கு, ஸோ அதனால கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, ஆமா சார் இந்த மாதிரி ஒரு பையன் மிஸ் ஆயிட்டு நாங்க கேமரால செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கார் டிக்கில ஏறி இருக்கான் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ் பத்தியே இவன் மேல தப்பு இல்லை, இந்த முத்து மேல தப்பு இல்லைன்னு தெரிய வந்திருக்கு, உன் பேச்சை கேட்டு இவன் மேல நடவடிக்கை எடுத்து அப்படின்னா அது எனக்குள்ள கெட்ட பேர் வந்திருக்கும், ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீ போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அருணுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த தடவை நமக்கு ஒரு மிகப்பெரிய பல்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.